ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. என்னுடைய வீடியோக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்பொழுது இப்போதான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு தோணுது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இன்கம் கிரியேட் பண்ற அவசியம் கிடையாது. பங்குச்சந்தையில பாத்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு இன்னொரு மெத்தட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நமக்கு டைம் இல்லாதவங்க என்ன பண்றோம், ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். அந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல நிறைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்கு. அந்த மெத்தட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது இன்னைக்கு உலகத்துல ரொம்ப வேகமா பிரபலம் ஆயிட்டு வருது. அதனால உங்க போர்ட்போலியோ எப்பயுமே நீங்க பாசிட்டிவா வச்சுக்கணும்னா, கிரீனா வச்சுக்கணும்னா, உங்க லைஃப்ல நீங்க கிரியேட் பண்ற போர்ட்போலியோவை எப்பயுமே நீங்க பாசிட்டிவா வச்சுக்கணும்னா, இந்த மெத்தட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்றது எப்பயுமே சேஃப்டியான மெத்தட். இந்த மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க போர்ட்போலியோ கண்டிப்பா கிரீன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. பாசிவ் இன்வெஸ்டிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மெத்தடோட ஒரு பகுதி தான் இடிஎஃப்னு சொல்லப்படுற எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கம்பெனிக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஒரு கம்பெனியும் நம்ம ஆராய்ச்சி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான நேரம் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அப்போ மொத்த கம்பெனி விலைக்கு வாங்கிட்டா என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான மெத்தட் தாங்க இந்த இடிஎஃப். இப்போ கோல்டு இடிஎஃப்னு சொல்றது உலகத்துல ரொம்ப பிரபலமா ஆயிட்டு வருது. தங்கத்தை அடிப்படையாக கொண்டு இன்வெஸ்ட் பண்றது தாங்க நம்ம கோல்டு இடிஎஃப் சொல்றோம். இதுவே ஒரு குறியீட்டை அடிப்படையாக கொண்டு, அதாவது இண்டெக்ஸ் அடிப்படையாக கொண்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, உதாரணமா பேங்க் இண்டெக்ஸ் வச்சுக்கோமே. பேங்க் இண்டெக்ஸ்னா அதுல பேங்க் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு சில பங்கை மட்டும் எடுத்து ஒரு குரூப் ஆக்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது இண்டெக்ஸ் சார்ந்த இடிஎஃப், அதாவது ஈக்விட்டி இடிஎஃப்னு கூட சொல்லலாம். இடிஎஃப் இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இடிஎஃப்ன்றது ஸ்டாக்கும் மியூச்சுவல் ஃபண்டும், அதாவது அது ரெண்டோட காம்பினேஷன் தாங்க இடிஎஃப். ஸோ அப்போ முதல்ல ஸ்டாக்குக்கும் இடிஎஃப்க்கும் இருக்க ஒற்றுமையை பார்த்துடலாமா? இப்போ இடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மாதிரியே எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஃபண்டு. அதாவது நம்ம டெய்லி ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி விற்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி இடிஎஃப்பும் டெய்லி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். அடுத்ததா இடிஎஃப்ஓட ஃபிளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு மாதிரியே இருக்கும். அதாவது இடிஎஃப் பார்த்தீங்கன்னா எவ்ரி மைக்ரோ செகண்டுக்கு அது ஏறி இறங்கும். அதோட ஃபிளக்சுவேஷன் எவ்ரி மைக்ரோ செகண்டுக்கு இருக்கும். மூன்றாவதா இடிஎஃப் நீங்க லிமிட் ஆர்டர்ல வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எப்படி ஒரு ஸ்டாக் 100 ரூபாயில இருக்கும்பொழுது எனக்கு 95 ரூபா வந்தா வாங்கிட்டு ஆர்டர் போடுறீங்களா, லிமிட் ஆர்டர். அதே மாதிரி இடிஎஃப்பும் அந்த பர்டிகுலர் டேக்கு நடுவுல நீங்க லிமிட் ஆர்டர் போட்டு வாங்கலாம். நான்காவதா இடிஎஃப் பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின அடுத்த செகண்டே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல வந்துடும். ஸோ இப்ப பாருங்க, இடிஎஃப்க்கும் ஸ்டாக்கும் இருக்க 4 ஒத்துமையை நீங்க பாத்துட்டீங்க. இப்போ இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்க ஒற்றுமையை பார்க்கலாமா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், அதை மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ இடிஎஃப்க்கும் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்க ஒற்றுமையை பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? இப்போ இண்டெக்ஸ்னா உதாரணமா நிஃப்டி 50 மட்டும் ட்ராக் பண்ணக்கூடிய ஃபண்டு நிஃப்டி இண்டெக்ஸ். அத நிஃப்டி இடிஎஃப் நிஃப்டி பீஸ்னு சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லயே நம்ம எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி இடிஎஃப் ஃபண்டுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். இட்ஸ் வெரி ஈக்குவல் டு நிஃப்டி, அதாவது இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த போர்ட்போலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி ஆக்டிவ் ஃபண்டை விட நம்மளோட இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு கம்மியா இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் இடிஎஃப்க்கும் இந்த போர்ட்போலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இப்போ அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கும் இருக்க ஒற்றுமையை பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டாக்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் கம்பைண்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரு தான் இடிஎஃப்ன்றது. இப்போ பேங்கிங் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா செயல்பட்டா அப்போ அந்த இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உயர்ந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஸோ அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா செயல்பட்டு அந்த இண்டெக்ஸ் மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இண்டெக்ஸ்ல இருக்க இடிஎஃப்பும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி அதுல இருக்க ஏற்றம் இறக்கத்தை பொறுத்து தான் இடிஎஃப்ஓட ஏற்றம் இறக்கமும் இருக்கும். இது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆனாலும் இந்த இடிஎஃப் பாத்தீங்கன்னா நிர்வாகம் செய்யறது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் தான். இந்த இடிஎஃப்ஓட வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. கடந்த 20 வருஷமா தான் இந்த இடிஎஃப் நடைமுறையிலேயே இருக்கு. பட் வளர்ந்த நாடுகள் எல்லாம் இடிஎஃப்ல அதிக கவனம் செலுத்துறாங்க. சரிப்பா, இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? 1 இல்ல 2 இல்லைங்க, நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதை ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறது மாதிரி நீங்க இடிஎஃப்ஐயும் ஈஸியா வாங்கலாம் விற்கலாம், அதுவும் ரொம்ப கம்மியான கமிஷன்ல. அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இதை நிர்வாகம் செய்யறதுக்கு எடுத்துக்கிற செலவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டியூரேஷன்ல நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ஏவியோட விலை அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அந்த முடிவில் என்ன இருக்கோ அந்த யூனிட்டோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கும். ஆனால் இடிஎஃப்ல அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு நாளில் எந்த டைமில் வாங்கினாலும், உதாரணமாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குற மாதிரி இடிஎஃப்ல நீங்கள் எப்போ வாங்கினாலும் அப்போ வாங்குற நேரத்தில் என்ன ப்ரைஸ் இருக்கோ உங்களுக்கு அந்த ப்ரைஸில் இடிஎஃப் கிடைச்சிடும். ஸோ இடிஎஃப்ஐ நீங்கள் சுலபமாக எப்போ வேணாலும் வாங்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு புதுசாக என்ட்ரி ஆகிறவங்களுக்கு இடிஎஃப் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப சேஃப்டியான மெத்தடும் கூட. இந்தியா அடுத்த 20-30 வருஷத்துல டெஃபினட்டா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பொருளாதார கண்ட்ரியா வளர போறதுல மாற்று கருத்தே கிடையாது. 100% இந்தியாவோட எக்கனாமி வளர்ந்துகிட்டு தான் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாக் மார்க்கெட்டும் அதுல இருக்க இண்டெக்ஸும் மேல வளர்ச்சி அடைஞ்சே தீரும். அதே மாதிரி அப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதை நம்ம இடிஎஃப் மாதிரி ஒரு ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா டைரக்டா பார்க்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்டர்ஸும் ஷார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸும் அப்பப்போ வந்து போவாங்க. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபிளக்சுவேஷன் இருக்கும், அதாவது ஏற்றம் இருக்கும், அதிகமா இருக்கும். ஆனா இடிஎஃப் ஃபண்ட்ல அந்த மாதிரி ஏற்றம் அதிகமா இருக்க வாய்ப்பு கிடையாது. இடிஎஃப்ல பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு. அதாவது ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றது ஈக்விட்டி இடிஎஃப், டைரக்டா பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற பாண்ட் இடிஎஃப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமாடிட்டியில இன்வெஸ்ட் பண்ற கமாடிட்டி இடிஎஃப், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல்ல இன்வெஸ்ட் பண்ற இன்டர்நேஷனல் இடிஎஃப், அதுக்கப்புறம் செக்டாரல் இடிஎஃப்னு ஏகப்பட்ட இடிஎஃப் இருக்கு. கோல்டு இடிஎஃப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிக பிரபலமான இடிஎஃப். சரி, எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் நம்ம இடிஎஃப்ல முதலீடு பண்ணலாம்னு கேக்குறீங்களா? இப்போ இடிஎஃப் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கு? உதாரணமா நிப்டி 50 வச்சுப்போமே. இப்ப நிப்டி 50யோட ஏற்றம் இறக்கம் எவ்வளவு இருக்கோ எனக்கு அந்த அளவுக்கு லாபம் வந்தா போதும்னு நினைக்கிறவங்க இதுல என்ட்ரி ஆகலாம். அடுத்ததா ஸ்டாக் மார்க்கெட்ல உடனே என்ட்ரி ஆகும்னு நினைக்கிறவங்க இடிஎஃப்ல என்ட்ரி ஆகலாம். அடுத்ததா அழுத்துக்காம நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து டைம் இல்லை, என்னோட மூளையெல்லாம் போட்டு கசக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த இண்டெக்ஸோட ஏற்றம் இறக்கத்தை பேஸ் பண்ணி நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதுல இன்வெஸ்ட் ஆகலாம். அடுத்ததா ஹெட்ஜிங் செய்ய நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இடிஎஃப் மாதிரி ஒரு ஃபண்டு பாத்தீங்கன்னா வரப்பிரசாதம்னே சொல்லலாம். டே ட்ரேடிங் பண்றவங்க அப்படிலாம் ஒரு குறுகிய காலத்துக்கு ஷார்ட் டைமுக்கு நான் வந்து வர்த்தகம் செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல இடிஎஃப் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்தியாவில் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போறவங்க என்னென்ன விஷயங்களை கவனமா பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தியாவில் இடிஎஃப் இப்பதான் கொஞ்சம் பிரபலமாயிட்டு வருது. அதனால இடிஎஃப் அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் இடிஎஃப் சூஸ் பண்ணும்போது அதோட டெய்லி வேல்யூவை கரெக்டா கவனிச்சு பார்த்து வாங்கணும். அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே இதை நிர்வாகம் செய்யறதுக்கான செலவு எவ்வளவு ஆகுது, அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் இடிஎஃப்ல இன்வால்வ் ஆகணும். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடிஎஃப் என்ன பேஸ் இடிஎஃப்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். இப்போ நீங்க ஈக்விட்டி சார்ந்த இடிஎஃப் வாங்கணும்னா அதுல போகணும், கோல்டுனா கோல்டுல போகணும். ஸோ இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க அந்த இடிஎஃப் வாங்கணும். இப்போ இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கும் என்ன வித்தியாசம்னு நம்மள பல பேருக்கு சந்தேகம் இருக்கு. ரெண்டுமே குறியீட்டை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனாலும் இதுக்கு நிர்வகிக்கப்படுற செலவு, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, என்ஏவியோட அறிவிப்பு இப்படிலாம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் இடிஎஃப் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை விட பெஸ்டா தான் இருக்கும். கோல்டு அடிப்படையாக கொண்ட கோல்டு பீஸ், அது மட்டும் இல்லாம நிப்டி 50 அடிப்படையாக கொண்ட நிப்டி பீஸ், பேங்கிங் செக்டர் அடிப்படையாக கொண்ட பேங்க் பீஸ், இந்த மாதிரி இடிஎஃப்லாம் ரொம்ப பிரபலமாகவும் இருக்கு. ஜூனியர் நிப்டியை வச்சு ஜூனியர் பீஸ், சிஎன்எக்ஸ், மிட் கேப் இண்டெக்ஸை வச்சு செயல்படுற M100, ஸோ இந்த மாதிரி இடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரொம்ப பிரபலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ரா பீஸ், அடுத்ததா லிக்விட் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வெளிநாடு அடிப்படையாக கொண்டு இயங்குற நிறைய பீசஸ்களும் இந்தியாவில் அதிகமாக ட்ரேட் ஆகுது. உதாரணமா ஹாங்சங் பீஸ், நாஸ்டாக் 100, ஸோ இந்த மாதிரி இடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு வருது. சரிங்க, இப்போ என்னுடைய டிப்ஸ் என்னன்னா, நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். பொதுவாக ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா
போர்ட்ஃபோலியோன்னு சொல்றது, இப்போ நீங்க ஜீரோதால வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். போர்ட்ஃபோலியோன்னு சொல்றது ஸ்டாக்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்றது போர்ட்ஃபோலியோ கிடையாது. இப்போ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய செக்டர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேங்கிங் செக்டர்ல 2-3 ஸ்டாக் எடுத்துக்கோ, இல்லைன்னா வந்து கமாடிட்டி செக்டர்ல 2 ஸ்டாக் எடுத்துக்கோ, ஃபார்மா செக்டர்ல 2 ஸ்டாக் எடுத்துக்கோ, இதெல்லாம் சேர்ந்தது தான் போர்ட்ஃபோலியோ. சரிதாங்க. ஆனாலும் நம்ம லைஃபுக்கான போர்ட்ஃபோலியோ ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்கணும்னா, நம்ம ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், பாண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், ரியல் எஸ்டேட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், கோல்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், ஈக்விட்டில, அதாவது ஸ்டாக்னு சொல்லிட்டேன், ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததா இந்த மாதிரி ETF ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததா டெபாசிட், அதாவது பிக்சட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்த கலவையா தான் நம்மளுடைய லைஃப் போர்ட்ஃபோலியோ இருக்கணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பகுதியை எடுத்து நீங்க ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோனா என்ன, அந்த அதாவது நம்ம லைஃபுக்கான போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும், என்னென்ன வகையான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு கலை. அதை நம்ம சரியா பண்ணிட்டோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி சரியான ட்ராக்ல போகும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட்ல உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம்.